இயேசுவின் நாமத்தால் உங்களை அனைவரையும் இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் தமிழ் சர்வீஸ்க்கு வரவேற்கிறேன். நம்மளோட சர்வீஸ் ஆன்லைன்ல நடக்குது எவ்ரி சண்டே at 9 AM. So I welcome you all today for this service. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்றத நான் விசுவாசிக்கிறேன். நம் கர்த்தர் ரொம்பவே நல்லவரா இருக்கிறார். ஆமென். அது மட்டும் இல்ல, வெறும் நல்லவரா மட்டும் இருக்கிறது இல்லைங்க, நம்மளுக்காக யுத்தம் செய்கிறவரா இருக்கிறார். ஓகே, ஸோ இன்றைக்கு நீங்க நிறைய யுத்தங்களை கடந்து கொண்டு வந்துட்டு இருக்கிறீங்கன்னா பி என்கரேஜ், உற்சாகப்படுங்க. ஆண்டவர் உங்களை இந்த யுத்தத்துல திக்கற்றவரா விடல. அவர் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். உங்களை பராக்கிரமசாலியாக வைத்திருக்கிறார். உங்களோடு உங்கள் கரத்தை பிடித்து அந்த யுத்தத்தை எப்படி செய்யணும்ன்றதையும் கத்துக் கொடுக்கிறதா இருக்கிறார். ஸோ இப்பொழுது கூட நம்ம தேவனை ஆராதிக்கிறதுக்கு முன்பதாக தேவனை மகிமைப்படுத்துவோம், தேவனை உயர்த்துவோம். ஓகே, ஸோ ஒரு விஷயம், உங்களோட எல்லா டென்ஷன், எல்லா டிஸ்ட்ராக்ஷனையும் ஓரம் கட்டி உங்களை ஆவியான தேவன் கிட்ட ஒப்பு கொடுத்து, ஆவியான தேவனை ஆளுகை செய்யுங்க, இந்த ஆராதனை வேலையிலையும் நான் ஆளுகை செய்யுங்க, நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன்றதை நம்ம கேட்போம். வாங்க. இசப்பா, உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. இந்த நாள் எங்களுக்கு கொடுத்ததற்காக நன்றி. இப்பொழுது கூட எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். உங்க பிரசன்னத்தினால எங்களை நிரப்புங்க ஆவியான தேவனே. உங்க அசைவாடுதல்னால எங்களை 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 நடத்துங்க. இந்த வேலையில எங்களுக்குள்ள நிறைய கேள்விகள், நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் நாங்க ஒரு விஷயம் ஓரம் கட்டி இப்பொழுது நாங்களாகவே வந்திருக்கிறோம். பலவீன பாண்டங்களாக நாங்க வந்திருக்கிறோம். எங்களை ஆளுகை எடுத்து கொள்ளுங்க, எங்களை ஆளுகை எடுத்து கொள்ளுங்க. இப்பொழுதும் ராஜா, எங்களோட யுத்தங்கள், எங்களோட போர்கள் உமக்கு தெரியும் தகப்பனே. இந்த யுத்தங்கள், இந்த போர்கள் மத்தியில நாங்க அப்பா துவண்டு போகாம ஒரு ரபாசிக்கு திரியா கரலா ரபா பலனடை எங்கள் கிருபை தாங்க. உம்முடைய கிருபை எங்களுக்கு போதுமாகனதா இருக்கிறதே. எங்களை பலப்படுத்துங்க, எங்களை எங்களை உற்சாகப்படுத்துங்க. கரமந்துரியா கரபலா ரபரியா கரலா ரபா ஓ சிக்கிரி பிஷிக்கி திரியா கரலா ரபா. எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க, எங்களை நிரப்புங்க ஆவியான தேவனே. உங்க பிரசன்னத்தினால நிரப்புங்க. எங்களோட பாவங்கள் ஏதாவது உங்களோட பிரசனத்தை உணர முடியாம எங்களை தடுத்து கொண்டு இருந்தா அந்த பாவங்களை மன்னித்து மீண்டும் அந்த பாவங்களை செய்யாதபடிக்கு எங்களுக்கு தேவனுக்கு பயப்படுற பயத்தினால எங்களை நிரப்புங்க தகப்பனே. ஓ ஷமந்து ரிசிக்கிரியா கரபா கரலரபா ஓ கரிபி சிக்கித்திரியா கரலரபா. உங்க பிரசனத்தினால எங்களை நிரப்புங்க ராஜா, உங்க பிரசனத்தினால நிரப்புங்க. இன்றைக்கு கூட ஆராதனை வேலையில, வார்த்தையின் வேலையில நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற வார்த்தைகளை, நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிற அப்பா அந்த 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 ப்ராமிஸ பெற்றுக்கொள்ள, உடன்படிக்கை பெற்றுக்கொள்ள, சுதந்திரித்துக் கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஆமென். நம் தேவன் நமக்கா யுத்தம் செய்கிற தேவனா இருக்கிறார். நம்மளை திக்கற்றவர்களாக விடாம நம்ம கரத்தை பிரித்து யுத்தத்தை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கிற ஒரு தகப்பனாக இருக்கிறார். இன்றைக்கு கூட நம்ம ஆராதனை வேலைக்கு போறதுக்கு முன்பதாக ஒரு அதிகாரத்தை நம்ம தியானிப்போம். நியாயாதிபதிகள் 6ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும். என்னோட கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா? 6ஆம் அதிகாரம் 12-16 வரைக்கும். கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்கு தரிசனமாகி, யாருக்குன்னா கிதியோனுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னுடனே கூட இருக்கிறார் என்றார். அந்த அவனுக்குன்ற இடத்துல உங்களோட நாமத்தை போட்டுக்கோங்க. கர்த்தருடைய தூதனானவர் அவனுக்குன்ற இடத்துல உங்க ஏன் நாமத்தை போட்டுக்க. கிரேஸுக்கு தரிசனமாகி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் என்னுடனே கூட இருக்கிறேன் என்றார். அப்பொழுது கிதியோன் அவரை நோக்கி, என் ஆண்டவனே, கர்த்தர் எங்களோட இருந்தால் இவை எல்லாம் எங்களுக்கு நேரிடுவனேன். கர்த்தர் எங்களை எகிப்திலிருந்து கொண்டு வரவில்லையா என்று எங்கள் பிதாக்கள் எங்களுக்கு விவரித்து சொன்ன அவருடைய அற்புதங்கள் எல்லாம் எங்கே? இப்பொழுது கர்த்தர் எங்களை கைவிட்டு மீதியானரின் கையில் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்றார். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நீ இஸ்ரவேலை மீதியானரின் கைக்கு நீக்கலாக்கி ரட்சிப்பாய். உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். அதற்கு அவன், என் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ மனசேயில் என் குடும்பம் மிகவும் எளியது, என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றார். அதற்கு கர்த்தர், நான் உன்னுடனே கூட இருப்பேன். ஒரே மனுஷனை முறியடிப்பது போல நீ மீதியானரை முறியடிப்பாய் என்றார். சோ இங்க கிதியோன் போலதான் நம்மளுக்கு எதிர் வர போராளிகளை பார்த்து, சூழ்நிலைகளை பார்த்து, பிரச்சனைகளை பார்த்து நம்ம துவண்டு போய் இருப்போம். அந்த இடத்துல நம்மளோட பலத்தை பத்தி யோசிப்போம்னா, சிறியவன், எனக்கு எதுவுமே இல்லை, எனக்கு பெரிய
ரிசோர்ஸ் இல்ல, எனக்கு யாரையும் தெரியாது, நான் ரொம்ப பலவீனம் அப்படிலாம் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட இருக்கிறேன், உன்கிட்ட இருக்க அந்த கொஞ்சம் பலத்தோட போ, அவன் கரத்தை பிடித்து நீ அவங்களை வீழ்த்தும்படி நான் பார்த்துப்பேன். அதோட எண்ட் ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, கிதியோன் அந்த சிறியவன், நான் ரொம்ப சிறியவன், எங்களோட ட்ரைப் ரொம்ப சின்னதுன்னு சொன்ன இடத்துல அவங்கதான் விக்டரியை ஜெயிச்சிருப்பாரு. நான் ஆண்டவர் கிதியோனை பார்த்து என்னன்னு சொல்ல, பராக்கிரமசாலின்னு சொன்னது போல இன்றைக்கு ஆண்டவர் நம்மளையும் பார்த்து, உங்களை பார்த்து பராக்கிரமசாலி என்றுதான் சொல்கிறார். சோ போராட்டத்தை கண்டு பயப்படாதீங்க, மலைகளை குறித்து கவலைப்படாதீங்க, புயல்களை குறித்து கவலைப்படாதீங்க, எந்த பிரச்சனைகளை குறித்து கவலைப்படாதீங்க. யுத்தத்தை செய்கிற தேவன் நம்மளோடு இருக்கிறார். யுத்தத்தை செய்யறது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கிறார் அந்த யுத்தத்துல. அவர் நம்மளோட இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை ஆராதிப்போம். வரீங்களா? எனக்கா யுத்தம் செய்பவர் இந்த நேசு, எனக்காய் சாவை வென்றவர் இந்த நேசு, எனக்கா யுத்தம் செய்பவர் இந்த நேசு, எனக்காய் சாவை வென்றவர் இந்த நேசு. வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். அறிக்கையிடுவோமா? வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். ஒரு வழியாய் வரும் எதிரியை கண்டு அஞ்சிட மாட்டேனே, ஒரு வழியாய் வரும் எதிரியை கண்டு அஞ்சிட மாட்டேனே. 7 வழியாக துரத்திடும் தேவன் என் முன்னே செல்கின்றார், 7 வழியாக துரத்திடும் தேவன் என் முன்னே செல்கின்றார். வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். எதிர்த்து வந்திடும் சைனையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே, எதிர்த்து வந்திடும் சேனையை பார்க்கிலும் என் தேவன் பெரியவரே. அக்கினி குதிரைகள் ரதங்களோடு சூழ்ந்து கொண்டிடுவார், அக்கினி குதிரைகள் ரதங்களோடு சூழ்ந்து கொண்டிடுவார். வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். ஆமென். சத்துரு முன்பாக விருந்தொன்றை ஆயத்தம் செய்கின்றார், நம் சத்துரு முன்பாக விருந்தொன்றை ஆயத்தம் செய்கின்றார். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார், என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் செய்கின்றார். வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். எனக்கு ஆயுத்தம் செய்பவர் இந்த நேசு, எனக்காய் சாவை வென்றவர் இந்த நேசு. நமக்கு ஆயுத்தம் செய்பவர் நம் நேசு, நமக்காய் சாவை வென்றவர் நம் நேசு. வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். ஆமென். நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் நம்மளை கைவிட மாட்டார். நம் சத்துருவுக்கு முன்பதாக ஒரு பந்தய ஆட்டம் செய்கிறார். அது மட்டும் இல்ல, எதிர்த்து வர சேனையை கண்டு நம்ம பயப்பட வேண்டாம், ஏன்னா தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்மளை துரத்தி வர எதிரிங்க 7 வழியாக ஓடி போயிடுவாங்க. நம்ம அதை குறித்து கவலையே பட வேண்டாம். ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார், அவரே நம்மளோட பலமா இருக்கிறார். அது மட்டும் இல்ல, நம்மள பராக்கிரமசாலியாக அவர் நம்மள என்ன பண்ணிருக்கிறார், ஆயத்தப்படுத்திருக்கிறார். இப்பொழுது கூட இந்த பாடலை என்னோட சேர்ந்து பாடுங்க.
பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, அவையினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ. இந்த வரிகளை நம்ம விசுவாசத்தோடு பாடணுங்க. சும்மா பாடிட்டு போக வேணாம், விசுவாசத்தோட அறிக்கையிடுவோம். பலமும் அல்ல பராக்கிரமும் இல்ல, தேவ ஆவினால் இது கூடும். அவர் நம்மளோட இருக்கிறதுனால நம்ம இதை கொண்டும் அஞ்சிட வேணாம். அவர் இதை செய்து முடிப்பார். ஏன்னா அவர் சொன்னதை செய்து முடிக்கிற தேவனாக இருக்கிறார். வாங்க பாடலாமா? பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, அவையினாலே எல்லாமே ஆகும். நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும், உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ. உலர்ந்த எலும்புகள் உயிரோடு எழும்பும், உன்னத சேனையாய் காலுன்றி நிற்கும். உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும், உன்னத சேனையாய் காலுன்றி நிற்கும். ஊற்றிடுமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை. ஊற்றிடுமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும், உம்மாலே ஆகாத காரியம் ஒன்றோ. உலகமெல்லாம் இனி கலக்கப்படும், எங்கள் நிழற்பட்டதும் அற்புதங்கள் நிகழும். உலகமெல்லாம் இனி கலக்கப்படும், எங்கள் நிழற்பட்டதும் அற்புதங்கள் நிகழும். பொய் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும், இருளின் அதிகாரம் எல்லாம் பரிகரிக்கப்படும். பொய் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும், இருளின் ஆளுகை எல்லாம் பரிகரிக்கப்படும். பொய் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும், இருளின் ஆளுகை எல்லாம் பரிகரிக்கப்படும். பொய் சிங்கங்களின் வாய்கள் கட்டப்படும், இருளின் ஆளுகை எல்லாம் பரிகரிக்கப்படும். ஊற்றிடுமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை. ஊற்றிடுமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, ஆவியினாலே எல்லாமே ஆகும். நீ சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும், உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ. கட்டுகள் எல்லாம் நொடியில் அவிழ்க்கப்படும், சாபங்கள் எல்லாம் முறியடிக்கப்படும். கட்டுகள் எல்லாம் நொடியில் அவிழ்க்கப்படும், சாபங்கள் எல்லாம் முற்றும் மாறி போகும். தேவ வார்த்தை எங்கும் பிரபலமாகும், தேவ மகிமை எங்கும் வெளியரங்கமாகும். இயேசுவின் நாமம் எங்கும் பிரபலமாகும், இயேசுவின் மகிமை என்றும் வெளியரங்கமாகும். இயேசுவின் நாமம் எங்கும் பிரபலமாகும், இயேசுவின் மகிமை என்றும் வெளியரங்கமாகும். ஊற்றிடுமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை. ஊற்றிடுமே உம் வல்லமையை, நிறைவேற்றுமே உம் வார்த்தைகளை. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல, அவையினாலே எல்லாமே ஆகும். நீ சொன்னால் ஆகும், கட்டளையிட நிற்கும், உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ. உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும், உன்னத சேனையாய் காலுன்றி நிற்கும். உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும், உன்னத சேனையாய் காலுன்றி நிற்கும். உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும், உன்னத சேனையாய் காலுன்றி நிற்கும். உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும், உன்னத சேனையாய் காலுன்றி நிற்கும்.
தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்க கண் முன்னாடிக்கு மரித்து போனது போல இருக்கலாம், இது உண்மை கிடையாது. தேவன் உலர்ந்த எலும்புகளை கூட உயிருடன் எழுப்புகிற தேவனா இருக்கிறார். அவர் சொன்ன வார்த்தைக்கு ஜீவன் இருக்குங்க. நம் கண் முன்னாடிக்கு அது மரித்து போனது போல இருக்கலாம், ஆனா ஒரு நிமிடத்துல ஆண்டவர் அந்த மரித்து போனதை போல இருக்கிற அந்த வாக்கு தத்தங்களை உயிருடன் எழுப்பி அதற்கு பலன் கொடுத்து நம்மளை அற்புதங்களை காண செய்கிற ஒரு ஜனமாக வைப்பார். என்னோட இதை அறிக்கையிட்டு பாடுங்களேன். உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும், உன்னத சேனையாய் காலூன்றி நிற்கும். உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும், உன்னத சேனையாய் காலூன்றி நிற்கும். உலர்ந்த எலும்புகள் உயிருடன் எழும்பும், உன்னத சேனையாய் காலூன்றி நிற்கும். முற்றிடுமே வல்லமையை நிறைவேற்றுமே வார்த்தைகளை ஊற்றிடுமே வல்லமையை நிறைவேற்றுமே வார்த்தைகளை. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல அவையினாலே எல்லாமே ஆகும். நீ சொன்னாலாகும் கட்டளையிட நிற்கும். உம்மாலே ஆகாத காரியம் உண்டோ? இன்றைக்கு கூட ஆண்டவர் நமக்கு நினைவு கூறுகிறார். அவர் சொன்ன வார்த்தைகளை ஒன்னொன்னு இந்த நேரத்துல நமக்கு ஞாபகப்படுத்துகிறார். அவர் சொன்ன காரியங்களை கண்டிப்பாகவே நிறைவேற்றுவார். அவர் சொன்ன காரியங்கள் நிறைவேறும். தேவ ஆவினால் இது கூடும். நம்மளோட பலத்தினால இல்ல, நம்மளோட பராக்கிரமத்தினால அல்ல, பிறரோட பலன் பிறரோட பராக்கிரமத்தினால, தேவ ஆவினால் இது கூடுங்க. அவர் சொன்னால் அது நிச்சயமாக செய்வார். நமக்கு தேவன் அநேக காரியங்களை சொல்லியிருக்கிறார். ஆண்டவர் சொன்னது, நான் உனக்காக இதை நிச்சயம் செய்வேன். ஆனா இந்த ஒரு ப்ராசஸ்ல, இந்த ஒரு விசுவாச ஓட்டத்துல நம்மளோட ஒரு அடி இருக்கு. அவர் சொல்றதை செய்து நம்ம நடக்கணும். சோ இன்றைக்கு கூட ஏசப்பா சொல்லிட்டாரு, நான் சொன்னதை அவனுக்கு செய்வேன் அப்படின்ட்டு. ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு தேவன் நம்மளை கேட்கிறார், நான் சொல்றதை நீ செய்வியான்னு. சோ அவர் சொல்றதுக்கு நம்ம கீழ்ப்படிந்து நம்ம செய்தோம் அப்படின்னா நிறைய போராட்டங்கள்ல நம்ம ஈஸியா வெற்றி கொடியே ஏற்றிடலாம். சோ இன்றைக்கு நம்ம இந்த பாடலை அறிக்கையிட்டு பாடுவோம். தேவன் கிட்ட சொல்லுவோம், ஏசப்பா நீங்க சொல்றதை நான் நிச்சயமாகவே செய்வேன், அதற்கான பலன் எனக்கு கொடுங்க. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேனும் பாதம் ஒன்றே பிடிப்பேன். உன் அன்பு இயேசுவே என் அன்பு. சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேனும் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. அறிக்கையிலாமா? நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேனும் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. இன்னொரு விசை. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேனும் பாதம் ஒன்றே பிடிப்பேன். என் அன்பு இயேசுவே. ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு ஏது கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு ஏது கவலை. கடலின் மீது நடந்திட்ட அற்புத பாதங்கள் எனக்கு முன்னே செல்வதால் எனக்கு இல்ல கவலை. காற்றையும் கடலையும் அதட்டிய அற்புத வார்த்தைகள் எந்த துணையாய் நிற்பதால் எனக்கு இல்ல கவலை. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை
இயேசுவுக்கே உம்மை ஆராதிப்போம், ஆராதனை இயேசுவுக்கே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசருண்டு, பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட நேசருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பாதையெல்லாம் அந்தகாரம் சூழ்ந்து கொண்டாலும் பாதை காட்ட கர்த்தருண்டு, பயமே இல்லையே. பார்வோன் சேனை தொடர்ந்து வந்து சூழ்ந்து கொண்டாலும் பாதுகாக்க நேசருண்டு, பயமே இல்லையே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. ஓ ஆராதனை இயேசுவுக்கே, உம்மை உயர்த்துகிறோம், ஆராதனை இயேசுவுக்கே. ஆவியான தேவனே, ஆராதனை இயேசுவுக்கே, துதிகன மகிமை உமக்கே, ஆராதனை இயேசுவுக்கே. பாத்திரரே ஆராதனை இயேசுவுக்கே, நீர் பெரியவர், ஆராதனை இயேசுவுக்கே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேனும் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. நீர் சொன்னால் போதும் செய்வேன், நீர் காட்டும் வழியில் நடப்பேனும் பாதம் ஒன்றே பிடிப்பேன், என் அன்பு இயேசுவே. அப்பா ஆண்டவரே, நீர் சொல்கிறதை நாங்க செய்யறோம் ஆண்டவரே. எங்களை சுத்தி அந்தகாரம் இருந்தாலும் பார்வோன் சேனை இருந்தாலும் ஆண்டவரே, நீர் எங்களோடு இருக்கிறீர், பாதுகாக்க நீர் எங்களோடு இருக்கிறீர் ஆண்டவரே, பாதை காட்ட நீர் எங்களோடு இருக்கிறீர். காற்றை கண்டு அஞ்சிட மாட்டோம், கடல் மீது நடக்கிற தேவன் நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. அற்புதமான வார்த்தைகளை கொண்டு நீர் அதட்டி விடுவீர் ஆண்டவரே. நாங்கள் எதை கொண்டும் அஞ்சிட மாட்டோம். நீர் சொன்ன காரியத்தை செய்து அதன்படி கீழ்ப்படிந்து நடக்கிற கிருபையை எங்களுக்கு தாரும் ராஜா. அப்பா, அஞ்சாமல் பயப்படாமல் அப்பா எங்களுக்கு அந்த திட மனதை தாங்க, விசுவாசத்தில் நிலைத்து நிற்கிற அந்த கிருபையை தாங்க. விசுவாசத்தில் குறைவுபட்டவர்களாய் நாங்க ஈராமல் ஆண்டவரே, எங்களுக்கு கிருபை இந்த வேலையில நீங்க தாங்க ராஜா. எங்களுக்கு கிருபையை 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 நீங்க தாங்க ஆண்டவரே. கிருபையை எங்களுக்கு தாங்க, கிருபையை எங்களுக்கு பொழிந்து அருள்கிறாங்க ராஜா. we need you father lord ஆண்டவரே. எங்களுக்கு நீங்க வேண்டும், எங்களுக்கு உம்முடைய கிருபை வேண்டும். எங்களுக்கு தைரியத்தை தாங்க, நாங்க எதற்கும் பயப்படாம உம் பாதத்தை அப்பா, உங்க பாதத்தை பின்தொடர்ந்து வர அப்பா, உம்முடைய அப்பா வார்த்தைகளை கேட்டு கீழ்ப்படிந்து நடந்து கொள்கிற அந்த ஒரு கிருபை தயவை எங்களுக்கு தாங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன், ஆமென். ஆமென். இன்றைக்கு தேவன் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற வார்த்தைன்னு நீங்க பாத்தீங்களா? நமக்காக யுத்தத்தை செய்கிறார், அது மட்டும் இல்ல, அவர் நம்மளோட இருக்கிறார். இன்றைக்கு தேவனுக்கு நம்ம ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறோம். என்னன்னா, நீங்க சொல்றதை நான் செய்வேன் சப்பா, அதன்படி நான் நடந்து கொள்வேன். ஏன்னா அவர் சொல்லிட்டாரு, அவர் சொல்றதை செய்யறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம அதுக்கு இன் ரிட்டர்ன் என்ன சொல்லியிருக்கோம்? நீங்க எங்களுக்கு வைத்திருக்கிறத பெற்றுக்கொள்கிறதுக்கு நீங்க சொல்றதை நாங்க செய்வோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு சொல்லியிருக்கிறோம். ஆமென், ஆமென். சோ ஒரு விஷயம் மீண்டும் உங்க எல்லாரும் இந்த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் தமிழ் சர்வீஸ்க்கு நான் வரவேற்கிறேன். நம்ம வார்த்தை கேட்கறதுக்கு முன்னாடி சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ், ஜெபம் அண்ட் சபையின் அறிக்கையை நம்ம இது பண்ணிடுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம சபையின் அறிக்கையை நம்ம வாசிச்சிடுவோமா? என்னோட ரிப்பீட் பண்ணுங்க, நான் சொல்ல சொல்ல ரிப்பீட் பண்ணுங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே தேவன், அவரே இந்த சபையின் தலைவராக இருக்கிறார். அவருடைய சபையாக இருப்பதினால்
நான் பரிசுத்தமான வாழ்க்கையை வாழவும் அதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்து மேற்கொள்வேன் மற்றும் பூமியில் அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றும்படி செயல்படுவேன். கிறிஸ்துவால் அழைக்கப்பட்ட ஒரு ஊழியராக நான் அவருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்பவும் உலகெங்கிலும் உள்ள ஒவ்வொரு நபருக்கும் கர்த்தருடைய அன்பை காட்டவும் உழைப்பேன். நான் தேவனின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்து இரவும் பகலும் அவருடைய வார்த்தையில் நிலை நிற்பேன். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். சோ இந்த அறிக்கையை நம்ம சும்மா வாயின் வார்த்தையா சொல்லிட்டு போகாம அதன்படி வாழ நம்ம முயற்சி எடுப்போம். ஸோ சில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, எவ்ரி சண்டே, அதாவது எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் 9 மணிக்கு நம்மளோட தமிழ் சர்வீஸ் லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனல்ல ஸ்ட்ரீம் ஆகும். இப்போதைக்கு நம்மளது ஆன்லைன்ல தான் நடக்குது. அடுத்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் சர்வீஸ் கர்த்தரோட கிருபையில நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அது ஈவினிங் மாலை 5 மணிக்கு ஸ்ட்ரீம் ஆகும். இதே லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட் மினிஸ்ட்ரிஸ் சர்வீஸ்ல தான். அடுத்து என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி டிவோஷன்ஸ் ரிசீவ் ஆகணும், இல்ல உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் அப்படி இருக்குன்னா இந்த நம்பர், நான் சொல்ற நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. 7200371659 டிஸ்பிளே ஆகுதுல அந்த நம்பர் தான். 7200371659 இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. டெய்லி டிவோஷன்ஸ் வேணும்னு கேளுங்க, இல்ல ப்ரேயர் ரிக்வெஸ்ட் எதாவது இருந்தா இந்த நம்பர் மூலியமா எங்களை ரீச் அவுட் பண்ணுங்க. அடுத்து கிட்ஸ் சர்வீஸ், ஓகே, ஜென்ஜே, ஓகே, சிறு பிள்ளைகளுக்கான ஒரு ஆராதனை எல்லா தேர்ட் சண்டே, ஓகே, எவ்ரி தேர்ட் சண்டே, அதாவது எல்லாம் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமை 5 மணிக்கு நடைபெறும். எஸ், கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்கிலீஷ் சர்வீஸும் மாலை 5 மணிக்கு தான். அதே மாதிரி கிட்ஸ் சர்வீஸும் தேர்ட் சண்டே மட்டும் 5 PM நடக்கும். ஸோ இதுதான். ஸோ இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணுங்க. இன்னும் எங்களை சோஷியல் மீடியால ஃபாலோ பண்ணலன்னா நீங்க ஃபாலோ பண்ணுங்க. வி ஆர் அவைலபிள் ஆன் இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், த்ரெட்ஸ், எக்ஸ், அதாவது இப்போ எக்ஸ்ன்னு எக்ஸ், அப்புறம் யூடியூப், அதுலதான் நம்ம இருக்கோம். வாட்ஸ்அப்லயும் இருக்கும். ஸோ ப்ளீஸ் ரீச் அவுட் டு அஸ், ப்ளீஸ் ஃபாலோ அஸ். அண்ட் இப்பொழுது கூட நம்ம ஜெபிப்போம். வாங்க. ஓகே, எல்லாருமே கண்களை மூடி நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்கும். எச்சப்பா, இந்த நாளுக்காக நன்றி, எங்களோடு இடைப்பட்டதற்காக நன்றி. இப்பொழுது கூட ஆண்டவரே அப்பா, நாங்க ஜெபிக்கிற காரியம் என்னவென்று நீங்க பாத்தீங்கன்னா, நாங்க ஆண்டவரே உலகத்தோட நாங்க ஒத்த வேஷம் போடாதபடிக்கு அப்பா தேவ ஆவில நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே ராஜா. உலகத்தின் காரியத்துல நாங்க பிரியமா இல்லாம நானும் என் வீட்டாரும் தேவ வார்த்தையில் பிரியமா இருக்க, அப்ப பார்க்கிற ஒருத்தங்களும் தேவ வார்த்தையில் பிரியமா இருக்க, உம்முடைய கட்டளைகளுக்கு கீழ்படுகிறதுல பிரியமா இருக்க உதவி செய்யுங்க. உலகத்திற்கு நாங்க யாருமே ஒத்த வேஷம் போடக்கூடாது ராஜா. அதே போல எங்களோட குடும்பங்கள்ல இன்னும் ரட்சிக்கப்படாதவர்கள் யாரா இருந்தா அவங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை முதலாவது மாற்றுங்க. எங்களுக்குள்ள உங்களுடைய வெளிச்சம் ஆண்டவர் பிரவேசிக்கட்டும் தகப்பனே. உங்களோட சமாதானம் எங்களுக்குள்ள பிரவேசிக்கட்டும். எங்களை கண்டு ஆண்டவரே ராஜா, ஓ இயேசு இப்படிப்பட்டவரா என்றதை அவங்க உணர்ந்து கொண்டு உங்க பக்கம் அவங்க வர நீங்க கிருபை செய்யுங்க. அதற்கு எங்களுக்குள்ள இருக்கிற அந்த தேவை இல்லாத அப்பா மாம்ச இச்சைகள், மாம்ச சுபாவங்கள் ஆண்டவரே அப்பா, இருளின் அப்பா அதிகாரங்கள் எல்லாத்தையும் நீங்க முறியடிங்க. எல்லாத்தையும் நீங்க மாற்றி அமைங்க தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளா நாங்க வாழ்ந்து காமிக்கணும். எங்களை பார்த்து ரட்சிக்கப்படாத ஜனங்கள் உமக்குள்ள வரணும். அதை நாங்க தாழ்மையுடன் கேட்டுக் கொள்கிறோம் தகப்பனே. இந்த ஜெபம் எதற்காக தெரியுமா? ஐயோ அவங்க ரட்சிக்கப்படலையே நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா அவங்க ரட்சிக்கப்படணும்னா முதலாவது மாற்றம் நமக்குள்ள வரணும். அவங்க ஏன் ரட்சிக்கப்படல? நம்ம ஏசப்பான்னு சொல்றோம், ஆனா நமக்குள்ள எந்த மாற்றமும் இல்லாம இருக்கலாம். அதனால இன்னைக்கு நமக்கு ஏசப்பா நான் மாத்துங்க, என்ன நீங்க மாத்துங்க, என்னை பார்த்து அவங்க உங்ககிட்ட வரணும் அப்படின்னு நம்ம கேட்போம். ஏசப்பா எங்களை மாற்றுங்க, எங்களை மாற்றுங்க. எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க மட்டும் இல்ல, எங்களோட அபார்ட்மெண்ட்ல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எங்க வீட்டை சுற்றி இருக்கிறவங்களாகட்டும், எங்க அப்பா எங்களோட தெருவுல இருக்கிறவங்களா இருக்கட்டும், எங்களோட அப்பா தேசத்துல இருக்கிறவங்களா இருக்கட்டும் ஆண்டவரே, நீங்க எங்களை ஆண்டவரே உருவாக்கி இருக்கிற காரியங்களை பார்த்து அவங்க பக்கம் வரட்டும் ராஜா. தேவன் மெய்யானவர், இயேசு நல்லவர், இயேசுவே உண்மையான தேவன் என்பதை எங்களோட நடக்கல்ல அவங்க
புரிந்து கொண்டு உங்க பக்கம் திரும்பட்டும். எங்களை மாற்றுங்க அப்பா. நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்ற வாக்குத்தத்தம் எங்களோட குடும்பங்களில் நிறைவேறட்டும் தகப்பனே. அதே மாதிரி ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஆண்டவரே, சிறு பிள்ளைகள்ல இருந்து முதியவர்கள் இருக்கும் நாங்க ஜெபிக்கிறோம் ராஜா. சத்ருவானவன் ஆண்டவரே ராஜா அப்பா, திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வரவான நீங்களும் ஆண்டவரே ராஜா ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறீர் ஆண்டவரே. சத்ருக்கு நாங்க யாரும் இடம் கூடாதபடிக்கு ஆண்டவரே அப்பா, சோதனை காலத்துல அப்பா விசுவாசத்தில் நிலைத்து நிற்க எங்க எல்லாருக்கும் நீங்க கிருபை தாங்க ஆண்டவரே. எங்களை சுற்றி நடக்கிற ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், இந்த வார், இது எல்லாத்திற்காகவும் இருக்கிறோம். தேவ கிருபை, தேவ தயவு இறங்குவதாக ஆண்டவரே ராஜா. நீங்க கிருபை பாராட்டுங்க அப்பா. யாராவது முடியாம இருந்தாங்கன்னா ஏசப்பா, அப்பா அப்பா சிக் பெட்ல படுத்து கொண்டிருந்தாங்கன்னா அப்பா, உம்முடைய ரட்சிப்பின் கரம், உம்முடைய அப்பா சுகமளிக்கிற கரம் அவங்க மீது இறங்கட்டும் ராஜா. யூ டூ அ மைட்டி மிராக்கிள் தேர் ஃபாதர் காட் ஆண்டவரே. இப்பொழுது கூட வார்த்தையை உங்க பாதப்படியில் நான் ஒப்படைக்கிறேன் ஆண்டவரே. நீரே வார்த்தையா இருக்கிறீர் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை சொல்ல என்னை நீர் பயன்படுத்துகிறீர். அடியனை நீங்க ஆண்டவரே ராஜா அப்பா ஆயத்தப்படுத்துங்க. நான் சிறுகவும் நீங்க பெருகணும். உங்க நாம மாத்திரமே மகிமைப்படட்டும் அப்ப. அந்த வார்த்தையை கேட்கும் போது நாங்க ஒருத்தரும் ஆண்டவரை அதை பெற்றுக்கொண்டு எங்களுக்குள்ள ஒரு அற்புதம் அடையாளம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஓகே, இன்றைக்கு கூட தேவன் நம்மளுக்கு வைத்திருக்கிற வார்த்தை என்ன நீங்க பாத்தீங்கன்னா, மரண இருளை கண்டு பயப்படாதே. ஆண்டவர் இன்றைக்கு நம்மளுக்கு தெளிவாக சொல்லுகிறாருங்க. இன்றைக்கு இங்க இருக்கிற சில பேர் இல்ல, எல்லாரும் என்னையும் சேர்த்து ஏதோ ஒரு சூழ்நிலைய கடந்து கொண்டு வந்துட்டு இருக்கோம். அது எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருக்கு அப்படின்னா, ஒரு மரண இருளை போல இருக்கு. நானும் சின்ன வயசுல கொஞ்சம் இருளை பார்த்தாலும் ரொம்ப ரொம்ப ரொம்பவே பயப்படுவேன். ஃபீவர் கூட எனக்கு வந்திருக்கு. ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்து பயந்து திகைத்து போய். ஆனா ஆண்டவர் என்ன ரொம்பவே மாத்திருக்காரு, என்ன பலப்படுத்திருக்காரு, என்ன தைரியமாக்கியிருக்காரு. அந்த மாதிரி இன்றைக்கு அந்த ஏஜ் வைஸ் நம்மளுக்கு ஒரு பயம் வரல. இப்போ இன்றைக்கு உங்களுக்கு எதை குறித்து அந்த பயம் இருக்கு? எது உங்களை மரண இருளை போல ஆளுகை செய்யுது? அந்த மரண இருள் எப்படிப்பட்டதா இருக்கும்னு யோசிச்சு பாருங்களேன். அந்த மரண இருள் வரும்போது நம்மளுக்கு நம்பிக்கையே இருக்காது. we will not have faith. நம்மளுக்கு விசுவாசம் இருக்காது. அவள்தான் நம்ம வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேல என்ன அப்படின்ற ஒரு லெத்தாஜிக்னஸ், ஒரு இகழ்ச்சி, இல்லைன்னா ஒரு பயம், இல்லைன்னா ஐயோ நான் செத்துருவேனா, அந்த மாதிரி ஒரு பயம் நமக்குள்ள இருக்கும். ஆனா ஆண்டவர் இன்றைக்கு உங்களை பார்த்து என்ன சொல்றாரு? மரண இருளை கண்டு பயப்படாது. எப்படிப்பட்ட தேவன் பாருங்களேன். அவர் நம்மளுக்கு சொல்றாரு நீ பயப்படாத அப்படின்ட்டு. ஏன் நம்ம பயப்படக்கூடாதுன்றதை நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இங்க தாவீது சொல்கிறார், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கல் அவள்தான் விழுந்தாச்சு. அந்த பள்ளத்தாக்குல நம்மளுக்கு ஐயோ எந்த வழி ஏது என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. அங்க தாவீது சொல்றார், அப்படிப்பட்ட பள்ளத்தாக்கிலே, மரண இருளின் பள்ளத்தாக்கிலே விழுந்தாலும் நான் பயப்பட மாட்டேன். பொல்லாப்பை கண்டு நான் பயப்பட மாட்டேன். தீமையை கண்டு நான் பயப்பட மாட்டேன். ஏன் நம்ம பயப்படக்கூடாது? ஒரு கேள்வி நான் கேட்டேன், ஏன் நம்ம பயப்படக்கூடாது? ஏன்னா தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். நம்ம சொல்லலாமா? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். For your rod and your staff will comfort me. ஒரு மேய்ப்பன் கரத்துல ஒரு கோல் இருக்கும், ஒரு தடி இருக்கும். அது அந்த ஆட்டுக்குட்டிய ஏன்னா வழி காட்டிக்கிட்டே இருக்கும். இந்த பக்கம் போ, இந்த பக்கம் போ. அதை தாண்டி நம்ம அந்த பள்ளத்தாக்குல நம்ம அப்படியே போய் விழுந்துட்டாலும், தெரிஞ்சோ தெரியாமலோ பள்ளத்தாக்குக்கு போயிட்டாலும், அந்த கோலோ அந்த தடியோ நம்மள தூக்கி சரியான வழியில நடத்திடும். அந்த பள்ளத்தாக்கு மரண இருள் கூறியதுதான். ஓகே, அந்த பள்ளத்தாக்குல விழுந்துட்டா இருளாதான் இருக்கும், பயமா தான் இருக்கும். அந்த ஆட்டுக்குட்டி தான் ஒருவேளை அந்த பள்ளத்தாக்குல வந்து பயந்துகிட்டு இருக்கும். ஆனா இந்த ஆட்டுக்குட்டிக்கு தைரியம். ஏன்னா தெரியும், அந்த மேய்ப்பர் அந்த கோலை வச்சு வெளியில கொண்டு வந்துடுவாரு. அந்த கோலை வச்சு அந்த ஆட்டுக்குட்டிக்கு சரியான வழி காட்டிடுவாரு அப்படின்ட்டு. சோ இன்றைக்கு அந்த ஆட்டுக்குட்டி இடத்துலதான் நம்ம இருக்கோம். ஒருவேளை இன்றைக்கு அந்த மரண இருளின் பள்ளத்தாக்குல விழுந்துட்டீங்கன்னா பயப்படாதீங்க. நம்ம பாவத்தின் நிமித்தமா இருக்கலாம், இல்ல கீழ்ப்படியாமை நிமித்தம் இருக்கலாம், இல்ல சத்துருவே நம்மளை தள்ளி கூட விட்டு இருக்கலாம். ஆனா நம்ம பயப்பட மாட்டோம். ஏன்னா சொல்லுங்களேன், தேவரீர்
என்னோட கூட நீர் இருக்கிறீர். சொல்லுங்க வாய் தரு, தேவரீர் என்னோட கூட நீர் இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும், நம்மளை தேற்றுகிறது. சோ நம்ம அதை குறித்து கலங்கிட வேணாம். we shall not be afraid. we shall not be afraid. இன்றைக்கு ஆராதனை வேலையில நம்ம சொன்னது என்ன? நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் இயேசு, அவர் நமக்காக யுத்தம் செய்கிறார். சோ நம்ம எதை குறித்தும் கவலைப்பட வேணாம். ஏன்னா வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின் நாமத்தில், வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். ஒருவேளை மரண இருளின் பள்ளத்தாக்குல விழுந்துட்டாலும் வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில். அதனால அவர் நம்மளை மீட்டெடுத்துவார். வெற்றியுடைய இயேசு நாமத்தில் விழுந்துட்டாலும் நம்ம வெளியில வெற்றி கொடி ஏத்திக்கிட்டே நம்ம வருவோம். ஓகே, நம்ம பயப்படவே வேண்டாம். வல்லமை உண்டு இயேசுவின் நாமத்தில், விடுதலை உண்டு இயேசுவின். ஏன் தெரியுமா நான் அதை திரும்ப திரும்ப பாடுறேன்? இதை நம்ம மண்டையில ஏறணும். நான் இயேசுவின் நாமத்துல வல்லமை இருக்கு, விடுதலை இருக்கு. ஃபர்ஸ்ட் வல்லமை, அவரோட வல்லமையினால நம்மள என்ன பண்றாரு? அந்த பள்ளத்துல இருந்து நம்ம வெளியில எடுக்கிறாரு, விடுதலை ஆக்குறாரு. விடுதலை உண்டு இயேசுவின் நாமம். நம்ம வெளியில வந்த உடனே இயேசுவின் நாமத்துல வெற்றி கொடி ஏற்றுறோம். வெற்றி உண்டு இயேசுவின் நாமத்தில். சோ நம்ம எதை குறித்தும் அஞ்சிட வேணாம். மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நீங்க விழுந்தாலும் சொல்லுங்க, அந்த வசனத்தை உங்களை வச்சு சொல்லுங்க. தாவீது இடத்துல உங்க பேரை போட்டுக்கோங்க. நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும், நம்ம விழுந்தாலும் வச்சுக்கலாம். ஓகே, சில நேரத்துல நம்ம நடந்துகிட்டே போவோம், இல்லைன்னா சில நேரத்துல தெரிஞ்சோ தெரியாமலும் அந்த பள்ளத்தாக்குல விழுந்துருவோம். பொல்லாப்பை கண்டு நான் பயப்படேன். நம்ம பயப்பட வேணாம். ஏன்? தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். இந்த வார்த்தை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்ம சொல்றாரு. சொல்லுங்க, உங்களை பார்த்தே நீங்க சொல்லுங்க, மரண இருளை கண்டு பயப்படாதே அப்படின்னு சொல்லுங்க. ஏன்? தேவன் நம்மளோட கூட இருக்கிறார். நம்ம பயப்பட வேணாம், நம்ம அஞ்சிட வேணாம். ஆண்டவர் நம்மளோட இருக்கிறார். நமக்காக யுத்தம் செய்கிற தேவன் நம்மளை விடுதலை ஆக்கவும் வல்லமை உடையவரா இருக்கிறார். விடுதலை ஆக்குறது மட்டும் இல்ல, நம்மளை வெற்றி கொடி ஏத்த நம்மளுக்கு கிருபை அளிக்கிறார். சோ இன்றைக்கு எதை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்க? உங்களோட வாழ்க்கையில அந்த மரண இருள் என்னவா இருக்கு? அந்த பள்ளத்தாக்கு என்னவா இருக்கு? அந்த பொல்லாப்பு என்னவா இருக்கு? பயப்படாதீங்க. தேவரீர் அவரோட கோலையும் அவரோட தடியை வைத்து உங்களை தேற்றுவார். ஆமேன். இந்த வார்த்தையை தேவன் இன்றைக்கு நமக்கு வைத்திருக்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தை கொடுத்து தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லி நம்ம தேவனத்துல நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆண்டவர் எங்களை பலப்படுத்துங்க ராஜா. மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாங்க நடந்தாலும் எங்களை பலப்படுத்துங்க ராஜா. அப்ப நாங்க உங்களை விசுவாசிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்க பயப்பட மாட்டோம் ராஜா. எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் அலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே, எழும்பி வரும் புயல்களிலே நீரே எந்தன் கண்மலை, பொங்கி வரும் அலைகள் மேலே பாதத்தின் சுவடுகளே. கடந்த நாட்களில் என்னுடன் நீர் இருந்தீர், இன்றும் என் அருகில் கூடவே வந்தீர். வரும் காலங்களிலும் நீரேருப்பீர், வரும் காலங்களிலும் நீரேருப்பீர். ஏசப்பா, நாங்க எதை குறித்தும் பயப்பட மாட்டோம், எதை குறித்தும் அஞ்சிட மாட்டோம். காற்றையும் கடலையும் அதிர்த்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறீர். பாதை எல்லாம் அந்தகாரம் சூழ்ந்தாலும் பாதை காத்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறீங்களே, பாதுகாக்கிற தேவன் எங்களோடு இருக்கிறீர். மரண இருளை கண்டு நாங்க பயப்பட மாட்டோம், பொல்லாப்பை குறித்து நாங்க அஞ்சிட மாட்டோம். ஏனென்றால் உங்களோட கோலும் உங்களோட தடியும் எங்களை தேற்றுகிறது ராஜா. நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவரா இருக்கிறீர் ஆண்டவரே. இப்பொழுது பார்க்கிற ஒருத்தவங்களும் இயேசுவின் நாமத்தினால் அப்பா ஜெபிக்கிறேன், அவங்களுக்கு நீர் தைரியத்தை கொடுங்க, விசுவாசத்தை கொடுங்க. இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில்
பயப்படாமல் இருக்க நீர் விடுதலை ஆக்குவீர் என்கிற அந்த ஒரு நிச்சயத்தை கொடுங்க. இயேசுவின் நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். ஆமென். I mean, God bless you. தேவன் நம்மளோட இருக்கிற நம்ம அதை குறித்து மஞ்ச வேணாம். So don't forget, every Sunday at 9 AM நம்மளோட தமிழ் சர்வீஸ் ஸ்ட்ரீம் ஆகும். 5 PM இங்கிலீஷ் சர்வீஸ் ஸ்ட்ரீம் ஆகும். Take care. Have a great week ahead.